பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எவ்வாறு ரிவிஷன் செய்வது? அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி ரிவிஷன் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கும் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் மனசார ரெடி ஆகிட்டீங்களான்னு கொஞ்சம் முடிவு பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக படிச்சுட்டே வரணும். அப்போ தான் உங்களோட வெற்றியை உறுதி செய்ய முடியும். இல்லைன்னா உங்களோட முயற்சி தோல்வியில் தான் முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, புது சிலபஸ் படி இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்துக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அது நீங்களாகவே காலேஜ் ரெஃபரன்ஸ் புக்கிலிருந்து எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது நல்ல கோச்சிங் சென்டருன்னு நினைக்கிறீங்களோ அதில் காசு கொடுத்து நீங்கள் அந்த மெட்டீரியல் எல்லாத்த வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அது நல்லாவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பல சென்டரில் இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாத்த கம்பேர் பண்ணி ஒரு நல்ல மெட்டீரியலாக தான் அந்த பெஸ்ட் கோச்சிங் சென்டர் உங்களுக்கு தருவாங்க. சில பேர் நினைப்பாங்க, காசு கொடுத்தெல்லாம் மெட்டீரியல் வாங்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது உங்களோட ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்படி நாம் செய்யும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வீணாகக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் எண்ணத்தில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா படிப்பீங்க. ஒன்ஸ் உங்கள் சப்ஜெக்டுக்கான எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் கிடைச்ச பிறகும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும்னாலும் சரி, அதை வச்சு சரியான முறையில் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்கும்போது மறக்காமல் இன்ஸ் எடுத்து படிக்க பழங்குங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற இன்ஸ் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் கேட்பீங்க, இன்ஸ் எடுக்காமல் படித்தா என்னான்னு. அப்படியும் படிக்கலாம். நான் ஏன் இன்ஸ் எடுத்து படிக்க சொல்கிறேன்னா, எல்லா யூனிட்ஸ்க்கும் நீங்கள் இன்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு யூனிட்ஸையும் உங்களால் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுவீங்க திங்க் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு 1 or 2 முறை தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதே நான் சொல்கிற மாதிரி இன்ஸ் எடுத்து அதை நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ரிவிஷன் பண்ணினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 முறை ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கும். இப்போ யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் ஒரு யூனிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியை, அதாவது அரசு ஆசிரியர் அப்படிங்கிற கனவை நிறைவேற்றும். அடுத்ததாக, ஒரு வாரத்தில் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 4 to 5 நாள் எடுத்துக்கோங்க. மீதி 2 நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு தரோவாக படிக்க முடியும். அதுவும் எந்த யூனிட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, இதுவரைக்கும் படிக்காத யூனிட்டை படிங்க. நான் சொல்கிறபடி படித்து ரிவிஷன் பண்ணினீங்கன்னா 10 கொஸ்டினுக்கு 8 கொஸ்டின் நீங்கள் சரியான ஆன்சரை எக்ஸாம் டைமில் எழுதலாம். ஒன்ஸ் எல்லா யூனிட்டையும் நான் சொன்னபடி படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வரும்போது ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் செய்யும்போது நீங்கள் எடுத்துக்கிற டைமை குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் நீங்கள் சரியான முறையில் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னு புரியும். அதுவும் டைம் சேவ் பண்ணி அடுத்த ரிவிஷனுக்கு போக ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வழிவகுக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு யூனிட்டை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு 3 hours எடுக்கிறீங்கன்னா, செகண்ட் டைம் அதே யூனிட்டை படிக்கும்போது 2 hours மட்டுமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவே
தேர்ட் டைம் அந்த யூனிட்டை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 1 hour மட்டுமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமை வந்து குறைச்சிட்டே வரும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் வந்து கிடைக்கும். அப்போது கிடைக்கிற டைம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணி வரும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணி உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் சொன்னது எப்போ உங்களுக்கு சரியாக பொருத்தும்னா, நீங்கள் எல்லா யூனிட்ஸையும் நல்லா புரிஞ்சு படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த ரிவிஷன் பண்ணனா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை உறுதி. நான் 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இப்படி தான் ரிவிஷன் பண்ணேன். அதன் பலனாக ஓப்பன் கேட்டகரியிலேயே செலக்ட் ஆகி என்னோட அரசு முதுகலை ஆசிரியர் கனவு நிறைவேறி இப்போது கிட்டத்தட்ட 2.5 years முடிஞ்சிருச்சு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் அரசு ஆசிரியர் கனவு நிறைவேற வாழ்த்துக்கள்.